ஹாய் ஃபோக்ஸ். ஒரு தனிமனித வாழ்க்கையில் 3 டைமென்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று மைண்டு, மனம். 2வது பாடி, உடல். 3வது மணி, பணம். இந்த 3க்குமே காமன்னான ஒரே ஒரு சயின்ஸ் தான். அதை நம்ம அச்சீவ் பண்ணுறது எப்படின்றது தெரியணும், அதை ரீட்டைன் பண்ணுறது எப்படின்னு தெரியணும், அதை க்ரோ பண்ணுறது எப்படின்றது தெரியணும். இந்த காமன் சயின்ஸை சரிவர பேலன்ஸ்டாக அப்ளை பண்ணி நம்மளுடைய லைஃப்பை கொண்டு போனோன்னா ஒரு காமன் மேனுக்கு அதுதான் ஒரு சிறந்த பர்பஸ் ஆஃப் லைஃபாக இருக்கும். அண்ட் ஒரு சிறந்த வாழ்க்கையில் அச்சீவ் பண்ணால் தான் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரே ஒரு டைமென்ஷனில் மாஸ்டர் பண்ணக்கூடாதா சார்னா அப்படி இல்லை. ஸோ 3 டைமென்ஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணுறது ஒரு டைப்னாலும் சில பேர் ஒரே ஒரு டைமென்ஷன்ஸில் மாஸ்டர் பண்ணுவாங்க. லைக் ஒரு மாங்க் எடுத்துக்கிட்டோம், அதாவது ஒரு துறவரத்தில் இருக்கவங்கள, மைண்ட் கண்ட்ரோலில் நிறைய இருக்கவங்கள எடுத்துக்கிட்டோன்னா அவங்க அந்த இதில் மாஸ்ட்ரி பண்ணி, ஸோ ஒரு சாமியார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அவங்க அதில் மாஸ்ட்ரி பண்ணி வில் பி கிவிங் மைண்ட் கண்ட்ரோல் எப்படி பண்ணுறதுன்றதை நமக்கு சிறப்பாக ஒரு சயின்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த சயின்ஸை நம்ம கற்றுக்கலாம், அந்த சயின்ஸில் உள்ள நல்ல விஷயங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் பாடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்குடைய நம்ம எக்ஸசைசஸ், ஏரோபிக் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தவாறு நம்மளுடைய இது எப்படி ஒத்துழைப்பு கொடுக்குன்றதை பொறுத்து நம்ம பாடியை டெவலப் பண்ணுறது. 3வது மணி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது பேசிக் எப்போவுமே சேவிங்ஸ் தான். அப்போ அந்த சேவிங்ஸு அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணி க்ரோத் பண்ணுறது அப்படின்றத வச்சு அந்த சயின்ஸை நம்ம சரிவர செயல்படுத்துறது. ஸோ ஆக மொத்தம் இந்த 3 டைமென்ஷனையும் சயின்ஸையும் கரெக்டாக அப்ளை பண்ணால் தான் நம்முடைய காமன் மேனோட பர்பஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ இதை கற்றுக்க நம்ம பழகிக்குவோம். ஸோ இதை 3ஐயும் கனெக்ட் பண்ணி உள்ள ஒரு ப்ரோவர்பு பார்த்திங்கன்னா, வென் மணி இஸ் லாஸ்ட் நத்திங் இஸ் லாஸ்ட், வென் பாடி இஸ் லாஸ்ட் இது ஹெல்த் இஸ் லாஸ்ட் சம்திங் இஸ் லாஸ்ட், அண்ட் தேர்டு வென் மைண்ட், அதாவது நம்மளுடைய கேரக்டர் இஸ் லாஸ்ட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட் அப்படின்பாங்க. ஸோ அந்த 3உடைய ரிலேஷன்ஷிப்பை எப்படி வச்சுருக்காங்கன்றதுக்கான ப்ரோவர்ப் தான் இது. ஸோ இந்த சிந்தனையோடு இன்றைய தினத்தை நம்ம தொடங்கி மேற்கொள்வோம். தேங்க்யூ.